வணக்கம் நண்பர்களே, ஏஜாய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து குரூப் 2 மெயின்ஸ் இன்னொரு 10 நாட்கள் இருக்குது, 23ஆம் தேதி எக்ஸாமினேஷன். ஸோ அதை பற்றி தான் வந்து நான் பேச இருக்கிறேன், சரியா? ஸோ இந்த குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆஸ்பிரன்ஸும் ஒரே விதமான சேலஞ்சை தான் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த 60 டேஸ், இந்த 60 நாட்கள், அன்எக்ஸ்பெக்டட் 60 நாட்கள், எதிர்பாராத 60 நாட்கள்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் வரணும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்து எக்ஸாமினேஷன் வைப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் என்னென்னா எல்லாரும் ஒரே விதமான ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, எஃபோர்ட் போடுறாங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இந்த 10 டேஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம், சரிங்களா? ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிலபஸ்லாம் வந்து என்ன படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் படித்தாலும் என்னென்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணனா அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் சரி தான், என்ன ஒரு சின்ன ஃபியர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நார்மல் தான். ஸோ அதை பற்றி என்னென்னா நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் சிலபஸ் 100% கம்ப்ளீட் பண்ணால் கூட என்னென்னா நெவர் சாட்டிஸ்ஃபைட், உங்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது வரவே வராது. இன்னும் படிக்கலை அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே வந்து யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக கிளியராக படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் படித்த விஷயத்தை என்ன உங்களால் பேப்பரில் ப்ரெசென்ட் முடியாது. நமக்கு எப்போ மார்க் கிடைக்கும், நம்ம படித்த விஷயத்தை எப்படி வந்து பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன அப்படின்னா நமக்கு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ சில பேர் படிச்சுட்டே இருந்தீங்க, ரைட்டிங் ப்ராக்டிஸே பண்ணலை அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய இந்த 24ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து ஒரு 2 அல்லது 3 தேர்வுகள் கட்டாயமாக நீங்கள் எழுதி பார்க்கணும். அவங்க இல்லை எல்லாருமே ஒரு 2-3 தேர்வு எழுதி பார்க்கணும். இந்த தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் எப்போ எழுதி பார்க்கணும் அப்படின்னா வந்து எப்போதுமே 10 to 1 டைம் இருக்கு இல்லையா, மார்னிங். அதே டயத்தில் எக்ஸாமினேஷன் டைம் நடக்குதோ அதே டயத்தில் தான் நீங்கள் இந்த தேர்வுலையும் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறது ஏது படிக்கிறது தெரியல. திரும்ப சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வேறு, கரண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வேறு. இதுக்கு நான் நல்ல எக்ஸாமினேஷன் சொல்கிறேன். லைக் நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு 10 3 மார்க் கேள்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி அப்படிங்கிறது வந்துச்சு. தென் 8 மார்க் கேள்வியில் வந்து ஒரு 3 கேள்வி வந்துச்சு, 15 மார்க் கேள்வி ஒரு கேள்வி வந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மார்க் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 50 மார்க் வச்சுக்கோங்க. இந்த 50 மார்க் விட்டுருங்க, எல்லாராலையும் இந்த 50 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, தென் ஃபர்ஸ்ட் மார்க் எடுங்க, 153 தான் ரிட்டர்னில் ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ என்ன அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்கு இந்த எஸ்ஏ இருக்கு பாருங்க, கட்டுரை 30 மார்க் கேள்வி, 60 மார்க், அதுதான் ரோல் பிளே பண்ணணும். அதை நினைச்சு தான் பயப்படணுமே தவிர்த்து 3 மார்க் கேள்வி நினைச்சு பயப்படக்கூடாது. நீங்கள் 3 மார்க் கேள்வி நினைச்சு தான் என்ன நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் எதை நினைச்சு பயப்படுறீங்க, 3 மார்க் கேள்வி நினைச்சு தான் பயப்படுறீங்க. 3 மார்க் கேள்வி தயவுசெய்து நீங்கள் பயப்படாதீங்க. தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க, தெரியாத வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 25 கொஸ்டின், ஓகே, 30 கொஸ்டின்ஸ், ஓகே. ஸோ என்னன்னா அந்த சின்ன அதை ஏன் சொல்கிறேன் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அந்த பயத்தை வச்சு நீங்கள் மற்றதை என்ன பண்ணிடுவீங்க, இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் என்னன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. ஓகே, இந்த கரண்ட் இஷ்யூஸ் அப்படின்னா இதெல்லாம் நீண்ட காலம் செய்தியில் பேசப்படுகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஈவன் உங்களுக்கு கட்டுரை கேள்வியில் பொறுத்தவரைக்கும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா வந்து வித் ரெஃபரன்ஸ் டு சிலபஸ், லாஸ்ட் இயர் கேட்ட உமனுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்ன, அதுக்கப்புறம் தமிழக மின்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன, இதெல்லாம் என்ன நீண்ட நாளாக பேசப்பட்டு வந்த விஷயங்கள், செய்திகள். ஸோ அந்த இதெல்லாம் நீண்ட காலமாக ஒரு செய்தி திரும்ப பேசப்படுதோ அதெல்லாம் பிகமான இஷ்யூ, சரியா? ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாள் நடந்துட்டு முடிஞ்சு வரக்கூடியது. இஷ்யூஸ் அப்படின்னா அந்த செய்தி அப்படிங்கிறது திரும்ப வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெண்டர் இஷ்யூ, சபரிமலை இஷ்யூ வந்துச்சு, IPC 377 வந்துச்சு, எலக்ட்ரல் ரிஃபார்ம் வந்துச்சு, ஒன் நேஷன் ஒன் போல் வந்துச்சு, ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா இதெல்லாம் திரும்ப பேசப்படுதோ அதுதான் வந்து நமக்கு இங்கே இஷ்யூஸ். ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய அதே அடிப்படையில் இது வந்து எதெல்லாம் சிலபஸோட சிங்க் ஆகுது, சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ்லையோ அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ எங்கே சிங்க் ஆகுது அப்படிங்கிற விதமான ஒரு அடிப்படையில் என்ன அப்படின்னா வந்து யூ ஷுட் ஃபோக்கஸ் இட். ஸோ அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பழைய குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. முதல்ல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்திருக்கும். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, சிலபஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ சிலபஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது யூ வில் கெட் சம் ஐடியா. முன்னாடி பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது வேறு. தயவுசெய்து இப்போ ஒரு டைம் அந்த கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்க, உங்களுடைய பயம் அப்படிங்கிறது என்ன குறையும். ஸோ இந்த பேசிஸில் வந்து உங்களுடைய இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் சில விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாருடைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்டிவ்னால என்ன, நான் வந்து 300 மார்க்குக்கு எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணணும்,
எல்லா பக்கத்தையும் ஃபில்அப் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து பேஜை ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதமான அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கேள்விக்கான பதிலை உங்களால் வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக கொடுக்க முடியுதோ, வெதர் இட் இஸ் 1 வேர்ட் இல்லை 2 லைன்ஸ் ஆர் 1 பேஜ் ஆர் 2 பேஜ், இதெல்லாம் விஷயமே இல்லை. கேள்விக்கான பதிலை எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக உங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியுதோ யூ வில் கெட் மார்க்ஸ். சரியா? ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை டிஸ்கிரிப்டிவ் டிஎன்பிஎஸ்சினால என்ன அப்படின்னா வந்து நான் வந்து எல்லாத்தையும் பேப்பர்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 250 220 மார்க்குக்கு அட்டன் பண்ணவங்களே சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பயத்தெல்லாம் உருவாக்குவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. தயவுசெய்து என்னன்னா எப்போதுமே குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம். சரியா? ஸோ அந்த பேசிஸில் வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனா எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் படித்த விஷயத்த எவாலுவேட்டர் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக ப்ரெசென்ட். நீங்கள் விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக படிச்சுக்கலாம் நிறையா புக்கில் ரெஃபர் பண்ணி. பட் அதே டெக்னிக்கல் ஸ்டாண்டர்டோட நீங்கள் அந்த விஷயத்தை அங்கே எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சிம்பிளாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அந்த விஷயத்தை, லைக் யூஸ் ஆஃப் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனு, அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட்டு, இந்த மாதிரி எங்கெல்லாம் அவங்களால பயன்படுத்த முடியுதோ அங்கெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா எவாலுவேட்டருடைய வேலை அப்படிங்கிறது குறையும். எப்போ எவாலுவேட்டருடைய வேலை குறையுதோ உங்கள் பேப்பர் மேலே என்ன ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அந்த அடிப்படையில் என்ன உங்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்படும். ஒன்றும் இல்லை, உங்கள் பேப்பரை வந்து ஒரு டெஸ்ட் எழுதி நீங்களே உங்கள் பேப்பரை வந்து உங்களுடைய ஓன் எவாலுவேட்டரை உங்கள் பேப்பரை எவாலுவேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், ஓகே ஒரு எவாலுவேட்டர் அப்படின்னா இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் மேம்படுத்துங்க. நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அப்படிங்கிறத காட்டிலும் கேள்வி என்னவோ கேள்விக்கான பதில் 3 மார்க் கேள்வினா 2 லைன் இருந்தால் கூட போதும். ஆன்சர் வந்துருச்சா இட் இஸ் ஓகே. 8 மார்க் கேள்வியா 1 பேஜ் 1.5 பேஜ் வருது, ஆன்சர் வந்துருச்சா ஓகே. 15 மார்க் கேள்வியா அதே மாதிரி தான், ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே. பட் இந்த 8 மார்க் 15 மார்க்லாம் ஒரு 1.5 பேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துடணும். ஏன்னா அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா திருத்தவங்களுக்கு தெரியும் என்ன இதுக்கு மேலே தான் வந்திருக்கு. பட் பெரும்பாலும் என்னன்னா கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம். சரியா? தென் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல விரும்பிடுறேன் என்ன அப்படின்னா வந்து இதுவரைக்கும் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு பேட்டர்ன் அப்படிங்கிறது புதிய பேட்டர்ன் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. 2016 என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏசிஎஃப் பேட்டர்னில் வந்து மெயின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாவே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையும் அஃபிஷியலாக நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் என்ன யூ கேன் சேஞ்ச். இப்போவே நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏசிஎஃப் பேட்டர்னில் மாற்ற போகிறோம் 3 மார்க் இவ்வளோ பக்கம் தான் அப்படிங்கிறது கிடையாது. இப்போல்லாம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஹெச்ஆர்என்சிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் கேள்வி வரப்போகுது, இந்த மாதிரி தான் என்ன இருக்க போகுது அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸில் வந்து என்ன பேட்டர்ன் 3 மார்க் கேள்வி 30 3 மார்க் கேள்வி 8 மார்க் கேள்வி 15 கேள்வி 15 மார்க் கேள்வி 2 கேள்வி 2 கட்டுரை, இந்த அடிப்படையிலே இப்போது உங்கள் ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. இல்லை 3 மார்க் கேள்வி தான் 2 பக்கம் தான் வருமானமே, இல்லை 8 மார்க் கேள்வி 1 பக்கம் எழுதினா போதுமா, 3 மார்க் 15 மார்க்லாம் 2 பக்கம் எழுதினா போதுமா, இந்த விதமான செய்திகள் வந்து இப்போ வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. பட் நான் என்ன சஜஷன் என்ன சொல்றேன்னா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி அதை அப்டேட் பண்ணல. ஸோ லாஸ்ட் என்ன பேட்டர்னோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய இந்த சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லைக் இந்த ஆரோ யூஸ் பண்ணுறது, ஸ்டார் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி சிம்பிள் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் யூடியூப்ல. கிடையவே கிடையாது. அலௌடு அப்படிங்கிறது ஹைஃபன் மட்டும் தான் அலௌடு. சரியா? ஹைஃபன் அப்படின்னா ஒரு சின்ன கோடு மாதிரி, அது அலௌடு, நம்பர்ஸ் அலௌடு, ரோமன் லெட்டர் அலௌடு, ஏபிசிடி அலௌடு, 1 2 3 அலௌடு, அண்ட் ஆனால் தமிழ்லாம் ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் அலௌடு. ஸ்டார்ஸு, ஆஷு, அதுக்கப்புறம் நீங்கள் ஆரோலாம் போடுறீங்களா, இது எதுவுமே அலௌட் கிடையாது. ஒன்லி ஹைஃபன் மட்டும்தான் என்ன அலௌட். தெளிவாக இருந்துக்கோங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் அப்படிங்கிறது என்ன இட் வில் பி இன்வாலிட். ஸோ இந்த பேசிஸில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பண்ணிக்கோங்க. வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ படித்த விஷயத்தை தயவுசெய்து திரும்ப படிங்க, புதுசாக எதையுமே படிக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, எவாலுவேஷன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்களும் அதில் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருவாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்களே உட்காந்து உங்கள் பேப்பர் ஒரு டைம் வந்து எவாலுவேட் பண்ண பேப்பரை பிறகு எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு நீங்கள் எழுதின ஆன்சரை மறுபடியும் ரீவியூ பண்ணுங்கள். திருப்பி ஒரு தடவை வாசிங்க, இல்லை ரீஎவாலுவேட் பண்ணுங்கள். ரீஎவாலுவேட் பண்ணும்போது என்னன்னா ஓகே இந்த கேள்விக்கு வந்து நான் இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இந்த அடிப்படையில் தான் என்ன அப்படின்னா மெயின்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? இது தொடர்பான கரண்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகே.
ஸோ என்னன்னா கரண்ட் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த ட்ரிப் நான் இஷ்யூஸ் மெட்டீரியல் அப்டேட் பண்ண போகிறதில்ல, டாபிக்ஸ் மட்டுமா தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ என்னன்னா டாப்பிக்காகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா 30 மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க பாருங்கள். தயவுசெய்து இந்த 3 மார்க்கில் நினைச்சு பயப்படுறது அப்படிங்கிறத விட்டுருங்க. தெளிவான பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹேண்ட் ரைட்டிங் சூட்டபுளாக இருக்கோ அதை என்ன நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.